ராகுக்கு இது உச்சமாகிறது உங்களுடைய ராசியில, விருச்சக ராசியில தான் உச்சமாகும். ஏன்னா மர்மமான இடத்துல, அதாவது இந்த ராகுக்கு யாருமே உருவம் பார்க்கவே முடியாது. அது 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் ஒரு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மன வருத்தங்கள், தொழில ஒரு பயங்கரமான ஒரு சரிவை சந்திக்கிறது. இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 45 நாளுக்கு உள்ள சொல்றேன். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா தன்மானம் தான் ஃபர்ஸ்ட். தன்னம்பிக்கை, தன்மானம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிவெட்டா பின் வாங்க மாட்டாங்க. ராகு போகக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த செவ்வாய் மேக்சிமம் சதய நட்சத்திரம் போயிட்டாரா வெளிநாட போக வைப்பாரு, இல்ல வெளியூரை போக வைப்பாரு, இல்ல ஏதாச்சும் வேலை உதயத்துல ஒரு ப்ரமோஷனை கொடுக்க வைப்பாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பாத்துக்கங்க, இது மாறவே மாறாது. 10ஆம் இடத்துல கேது இருக்கா? 10ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே 10ஆம் இடம் தான். தொழில் எல்லாமே 10ஆம் இடம் தான். மாமனார் மாமியார் உறவுகள் 10ஆம் இடம். இப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருந்தா 4ஆம் இடத்தை விரயம் பண்ணியிருப்பார். இதுல வண்டியில இடம், வீடு, வண்டி, வாகனம், இது மாதிரி செலவு வந்துச்சா எப்படி இருக்கணும் அவங்கள்ட்ட? இது மாதிரி செலவு வந்து இது எல்லாத்துக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம், எப்படி கால சர்ப்ப யோகம், என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதகத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவார். எப்படி இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி விருச்சக ராசி. எப்படி கால சக்கரத்தின் 8வது ராசி விருச்சகங்கிறாங்க. இந்த ராசியுடைய பொதுவான குணம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுலயுமே ரகசியமான ராசிங்கிறாங்க. இந்த விருச்சக ராசியில பார்த்தா ரகசியமான குணம் இருக்கும். எப்படி ஆழ்ந்து சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த, எப்படி ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா தன்மானம் தான் ஃபர்ஸ்ட். தன்னம்பிக்கை, தன்மானம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிவெட்டா பின் வாங்க மாட்டாங்க. வெளிநாடு, வெளியூர், பல தொழில் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக. நேர்வழியில ஷார்ட்வெல்ல போய் சீக்கிரம் போய் இந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை விருச்சகத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ராகு கேது, அதாவது கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி, இதுக்கான பதிவு தான் இது. இது ராகு கேது பயிற்சி கிடையாது, இது கால சர்ப்ப யோகமான பயிற்சி. நல்லா பாருங்க, ராகுக்குள்ள எல்லா கிரகம் 6 மாசம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். இப்ப கேதுக்குள்ள எல்லா கிரகமும் உள்ள இருக்குது. 6 மாசம் இங்கிட்டும் அங்கிட்டும் இப்படிதான் இருக்கும் கிரகம். இப்ப இந்த 6 மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படும்? இதுக்கு முன்னாடி கால சர்ப்ப தோஷத்துல இருந்துச்சு, இப்ப எல்லா கிரகமும் கால சர்ப்ப யோகத்துல இருக்கு. அதாவது கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குது. இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? இதுக்கான பதிவு தான். தயவு செய்து இது ஒரு பொது பலனாக விருச்சக ராசி என்பது கண்டிப்பா எடுத்துங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை காட்டுறது யாருன்னா அந்த ராகு கேது தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கர்மாவில பிறந்திருக்கோம், இந்த ராகு கேதை வச்சு சொல்லுவாங்க, நீங்க இந்த கர்மாவில பிறந்திருக்கீங்க, இது உங்களுக்கு இருக்கும், இது இருக்காது, இதுல போங்க, இதுல போகாது, எதை வச்சுவாங்க. உங்க ஜாதகத்துல இந்த ராகு கேது சனி குரு இதான் முக்கியமான கிரகங்கள். இதை வச்சுதே பலன் சொல்லலாம். அப்ப இந்த ராகு கேது என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு நீங்க மெயினா பார்க்கணும். ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அந்த கர்மா எப்ப வேலை செய்யணும் உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்த என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குணம் பலன் நீங்க பார்க்க முடியாது. ஒரு நட்சத்திரம் பிறந்தா குணம் ஒரே குணாதிசயம் இருக்காது.
பிறந்த நேரம் தான் முடிவு பண்ணுது, அவங்களுடைய வாழ்க்கைய தீர்மானம் பண்ணுது. நீ இதுக்காக பிறந்திருக்க, இந்த கர்மாவில பிறந்திருக்க, இந்த பிறவியே இந்த கர்மாவை அணிவிக்க நீங்க பிறந்திருக்கீங்க. இதுல நீங்க இப்படி பெரிய ஆளா வருவீங்க, இந்த துறை உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த துறை நல்லா இருக்காது, இப்படிப்பட்ட பொண்ணு வரும், இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரும், ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு லக்ன புள்ளியை வச்சுதான் கணக்கிடுவாங்க. அதையும் மேட்ச் பண்ணிக்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்க்கணும். எப்படி விதியில நல்லா இருந்தாதான் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னா பண்ணவே பண்ணாது. சில பேர் சொல்றாங்க, நீ சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா பார்க்க. அப்ப அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, தசாபுத்தியில ஏதாச்சும் ஒரு தடைக்கான தசாபுத்தி கண்டிப்பா இருக்கும். அதான் தசாபுத்திங்கிறது. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம். அதனால பொது பலனா கண்டிப்பா விருச்சக ராசி என்பது பாருங்க. நம்ம இந்த எல்லா விடையும் சொல்ல காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, எல்லாமே பாருங்க, உங்களுக்கு கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குதா? ராகுபவன் எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா? இப்ப 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? எப்படி 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? வீடு இருக்கா? இடம் இருக்கா? வண்டி இருக்கா? வாகனம் இருக்கா? வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்துல வீடு, இடம், பூமி, சொத்து எல்லாமே 4ஆம் இடம். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல கேது இருக்கா? 10ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே 10ஆம் இடம் தான். தொழில் எல்லாமே 10ஆம் இடம் தான். மாமனார் மாமிய உறவுகள் 10ஆம் இடம். நமக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் 10ஆம் இடம். இது எல்லாமே 10ஆம் இடம் வர்றதுனால 10ஆம் இடமும் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான இடம். இது எல்லாமே கேந்திர யோகத்துல இந்த ராகு கேது இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி கேந்திர யோகத்துல சுக்கிர பகவானுடைய சாரத்துல இந்த கேது போறார். உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டது? 7ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி. அப்ப அந்த காலசர்ப்ப யோகத்தை பொறுத்தவரை சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்போதுமே நட்பு கிரகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி ஏன் இந்த வீடியோ நீ மிஸ் பண்ண ஒரு நான் சொல்றேன் தெரியுமா விருச்சக ராசிக்கு? ஏன்னா ராகு கேது உச்சமாகிறது உங்களுடைய ராசியில, விருச்சக ராசியில தான் உச்சமாகும். ஏன்னா மர்மமான இடத்துல, அதாவது இந்த ராகு கேதை யாருமே உருவம் பார்க்கவே முடியாது. உங்க ராசி தான் உங்க பலம் ஆகுறாங்க. செவ்வாய் எடுத்துக்கூடாது. இங்க ராகு கேது அதிகமா உச்சமாகக்கூடிய ராசி விருச்சக ராசி. அப்ப உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது, இதுக்கான பதிவு தான். இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்க ராசி அதிபதி யாரு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ அவங்களாம் எடுத்து பார்த்துக்குங்க. இப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருந்தா 4ஆம் இடத்த விரயம் பண்ணியிருப்பார். இதுல வண்டியில இப்படி வீடு, வண்டி, வாகனம், சொத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அம்மா சொத்தோ இல்ல அம்மா வழி உறவு முறைகளும் நீ எடுத்து பார்த்துக்குங்க. அம்மாவுடைய உறவு முறை, உங்களுடைய அம்மா, இடம், வீடு, வண்டி, வாகனம், இது மாதிரி செலவு வந்துச்சா எப்படி இருக்கணும் அவங்கள்ட்ட? இது மாதிரி செலவு வந்து, இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய ஜாதகத்துல செலவு வந்துச்சா, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னு கேட்டு பாருங்க. விருச்சக ராசியில மறுப்பே சொல்ல மாட்டாங்க. என் மேல வழக்கு இருக்குங்க, இது சம்பந்தமா எனக்கு வழக்கு போட்டிருக்காங்க, இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்கா, ரொம்ப நாள் நான் பயணிச்சுட்டு இருக்கேன், இப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, அது 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் ஒரு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மன வருத்தங்கள், தொழில ஒரு பயங்கரமான ஒரு சரிவை சந்திக்கிறது. இது எல்லாமே நான் சொல்றது ஒரு 45 நாளுக்கு உள்ள சொல்றேன். இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க தொழில் உத்தியோகத்துல சரியா இல்லை, உத்தியோகம் நிறைய பிரச்சனை இருக்கு, மேல் அதிகாரி 10ஆம்னா பதவி தானே, பதவியில் உள்ள அதிகாரிகள ஒரு தொந்தரவு இருக்குது, நான் வேலையை விடலாம் பாக்குறேன், உத்தியோகத்தை விடலாம் பாக்குறேன், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு பகை பிரச்சனை இருக்கு, வெளிநாட்டுல நிறைய கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. எப்படி நீங்க கேட்டு பாத்துங்க. வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் படிச்சுட்டு அங்கே வேலை தர்றாங்க, நிறைய பேர் அங்கே வெளிநாட்டுல இருந்துகிட்டே வேலை மாற பாக்குறாங்க, ஆனா முடியல. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகலாம் பாக்குறாங்க, முடியல. எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, தொழில் உத்தியோக பிரச்சனை இருக்கு, எல்லாமே கேட்டா இதுல சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும் வரும் வரும். ஏன்னா இவ்வளவு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியும் 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப உங்களுடைய பிளான் என்னமா ஓடும்? இப்ப மனசுல ஓப்பனா சொல்றேன், நிறைய பேருக்கு நம்ம சொந்த காலம் நிக்கணுங்க, சொந்த தொழில் பண்ண. ஏன்னா கும்பராசில எல்லாமே இருக்குது, செவ்வாய் ராகு எல்லாமே இருக்குது. காலசர்ப்ப யோகம் பாருங்க, கேது பகவானும் செவ்வாயை பாக்குறாரு. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப வீடோ இடமோ பூமியோ இடமாற்றமோ தொழில் மாற்றம் வேலை மாற்றம் 100% இந்த ராகு கேது ஜாதகத்துல யோகமா இருந்தா இப்ப நடக்குங்கிற வார்த்தையை நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். உங்க ஜாதகம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கா? தயவு செய்து எல்லாரும் பாருங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? இந்த விருச்சக ராசிக்காரங்க. இப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, வேலை, வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க மாறலாம். ஏன் மாறலாம்? எதை வச்சு சொல்றீங்க மாறலாங்கிற வார்த்தை? ராகு போகக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த செவ்வாய் மேக்சிமம்
சதயத்துல போயிட்டாரா இன்னும் வெளிநாட போக வைப்பாரு, இல்ல வெளியூரை போக வைப்பாரு, இல்ல ஏதாச்சும் வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷனை கொடுக்க வைப்பாரு. இதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பாத்துக்கங்க, இது மாறவே மாறாது. அப்ப கெட்டதை சொல்ல முடியுமா? வேலை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணும் கூடிய பிளான் இருந்தா இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சியில பண்ணிக்கிறது நல்லது. படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க அரசாங்க வேலை சம்மந்தமா முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா ராகும் அரசாங்க கிரகத்தெல்லாம் கேதுவானப்பா. ஏன்னா கேது நிக்கிறதே அரசாங்க வீட்டுல, அதுவும் சூரிய பகவான் வீட்டுல இருக்கிறனால சொல்றேன். யாருடைய ஜாதலையும் பாருங்க, நல்லா சூரிய பகவான் யோகமா இருந்தா இப்ப அரசாங்க வேலை நிறைய பேர் பாருங்க நிறைய சப்போர்ட் வாங்கிடுவாங்க. அரசியல் அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் இருக்காது. பிடிச்ச திருமணம், காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த கால சர்ப்ப யோகமான காலத்துல சுக்கிர பகவான் போய் உச்சமாக பாரு 7ஆம் வீட்டு 5ஆம் இடத்துல உச்சம் ஆயிட்டாருன்னா காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல விஷயம் இதெல்லாம் எடுத்து பாருங்க. மார்ச் மாசம் எண்டுக்கு அப்புறம் நடக்கலாம். திருப்பி கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். அப்ப வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நாள் வந்துருச்சு. யாருக்கு? இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு. எப்படிப்பட்ட உங்க மேல கேஸ் போனா நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் வருதுங்க. சகோதர சகோதரி உறவு, உடைய கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 10ல கேது இருந்தா பல தொழில் பண்ணணும்னு அர்த்தம். 10ல ஒரு பாவியான கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தொழிலை நீங்க புதுசா ஆரம்பிச்சு பாருங்க, நஷ்டமே வராது இனி வரக்கூடிய எதிர்காலம். ஏன்னா செவ்வாய் தொழில்கார இடத்த பார்க்கிறார். அதனால தொழிலை பண்ண சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்லல. அது இல்லாம 2ஆம் வீட்டு அதிபதியும் எப்படி 2ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா பண்ணா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானா வருமானத்துக்குள்ள கிரகம் பாக்குறதுனால தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, நிறைய ஒரு மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், நிறைய பேர் பாருங்க இந்த விருச்சக ராசியில இருப்பீங்க. இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கும். எந்த ஒரு தடங்களுமே இந்த ராகுக்கு இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி பயங்கரமா கொடுத்துரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகு பிரம்மாண்டமா ஆசையை கொடுத்து டல்னு சரி கொடுத்துரும். ஆனா கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்தா அது கேது கொடுக்குற யாரும் தர முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா 100க்கு 100% அடிக்கும். பாத்துக்குங்க, உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. எதனால அடிக்கும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கால சர்ப்ப யோகத்துல பாருங்க, குரு பகவான் நேர 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியை பார்ப்பாரு, ராகு பகவானை பார்ப்பாரு. அப்ப எல்லாமே இங்க பார்க்கும்போது 5ஆம் வீட்டு அதிபதியே உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. அப்ப லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுக்க போறாரு. யாரெல்லாம் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்களோ அவங்களாம் எடுத்து பாருங்க. அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய பேர் மருத்துவ செலவு கடுமையா பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பல்லு பிரச்சனை, எப்படி பல்லு பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும், இனிமே இருக்காது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தோட இருப்பீங்க. மருத்துவ செலவு பெருசா வராது. ஏன்னா மருத்துவ செலவுல அதிபதிய குரு பகவான் பார்க்கிறார். யார்? 6ஆம் இடம் தான் நோயை காட்டக்கூடிய கிரகம். அங்கே யாரு குரு பார்க்கறதுலாம் இங்க உங்களுக்கு நோய் வராது, கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டால் லோன் சேங்ஷன் ஆகி எல்லாமே விருச்சக ராசிக்கு பர்ஃபெக்டா பரிபூர்ணமாக இந்த ராகு கேது தோஷம் கேந்திர யோகத்துல இருப்பதால் உங்களுக்கு யோகமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு? விசாக நட்சத்திரம். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க இருக்கு. கொஞ்சம் குரு வக்கரமானதான் காசு, பணம், பொருள், நகை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை தொழில் தடங்கள் எல்லாமே நிறைய பேர் விசாக நட்சத்திரம் பார்த்துருக்கணும், பார்த்துருப்பீங்க. நான் சொல்றது 2 மாசம் உங்களை புழிஞ்சு சாரா வைக்குது. கேட்டுக்குங்க. எத்தனை பேர் விசாகத்தை அப்படிதான் கேட்டு பாருங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரம். இப்ப உடைய நட்சத்திர அதிபதி உங்க ராசி அதிபதியை செவ்வாய் பகவானை பார்ப்பார். அதனால உங்களுக்கு இங்க கெட்டது வராது. என்ன ஓடும் மனசுக்குள்ள? இடம், வீடு, வண்டி, வாகனம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு வெளியூர், படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அது விசாகத்துல படுங்க. ஏன்னா நகைகரை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கலப்பக்கூடிய யோகம், நல்ல ஒரு அனுகூலமான யோகம். இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல படுறோம். 24 மணி நேரம் உழைக்க சொன்னா நான் உழைக்க ரெடி, நீ ரெடியாம்பாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதுல தெரியுமா? முயற்சி, சகோதர உறவு, அம்மாவுடைய உடம்பு, வீடு, வண்டி, வாகன செலவு, விரைய செலவு, வேலை உத்தியோகம் நிரந்தரமா இன்னும் கிடைக்கல, வேலையில பிரச்சனை இருக்கு, மேலதிகார பிரச்சனை இருக்கு, தொழில் சரியா அமையல, ஒரு
நிறைய தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற கேட்டு பாருங்க, நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இனிமே அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த அனுச நட்சத்திரம் பிறந்தவங்க. இனிமே சூப்பரா இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எந்த ஒரு கெட்டதுமே இந்த அனுச நட்சத்திரம் கிடையாது. இந்த காலசகற்ப யோகமான பயிற்சி உங்க வாழ்க்கையை கண்டிப்பா சூப்பரா பிரகாசமா கொடுத்துரும். பாத்துங்க, பெண்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் வராது அனுசத்துல பிறந்தது. அடுத்து கேட்ட நட்சத்திரம் எதுவுமே பாருங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அறிவா யோசிப்பாங்க, ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்துங்க. ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்போ, கல்வியோ, வழக்கோ, கேஸோ, பிரச்சனையோ, ஒரு தடங்களோ, திருமண தடையோ, இல்ல வேலை உதவி தடங்களோ, இதெல்லாம் நிறைய பேருக்கு யாருக்காச்சும் ஒரு இடமாற்றமோ ஏதாச்சும் விஷயம் நீங்க மாத்திருக்கணும், இல்ல மாத்த வச்சிருப்பாரு. நான் சொல்றது இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசம் டைம் எடுத்துங்க, கேட்டு பாருங்க. ஆமான்னு எல்லாம் மருத்துவ செலவு, வேற செலவு திடீர்னு உங்க உடம்புல நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கேட்டேன். இனிமே பாருங்க சூப்பரா இருக்கு. இப்ப இடமோ, கடன், பகை, எங்க வேணாலும் லோன் கேட்டு லோன் கிடைக்கும். இப்ப வீடு வாங்கணும், இல்ல சொகுசு காரு, சொகுசு பங்களா வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், ஒரு தலைமை பொறுப்பு போகணும், தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரணும். யாரு ஜாதகம் நல்லா தசாபதி இருப்போம், கேட்டேன் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகம், கனவு, ஒற்றுமை சந்தோஷம், குழந்தை பாக்கியம் சந்தோஷம், ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், பேங்க்ல வேலை பார்க்கணும், அனைவருக்கும் செம்ம யோகம் சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க இந்த கேட்டேஜ்